இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அத்தியாவசிய பணிகளில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்குகள் செலுத்தும் அனுமதி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேலும் 5 துறைகள் இதில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த 5 துறைகள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழக அரசுடைய போக்குவரத்து கழக ஊழியர்கள், அரசு மின்சாரத்துறையின் ஊழியர்கள், போக்குவரத்து காவலர்கள், சிறைத்துறை பணியாளர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் இவர்கள் தபால் வாக்குகளை செலுத்தலாம் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே, ஆல் இண்டியா ரேடியோ, மெரைன் டிபார்ட்மெண்ட், விமான போக்குவரத்து, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், மீடியா பர்சன், சென்னை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட இந்த பணியாளர்கள் எல்லாம் தபால் வாக்குகள் செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தது. அதில் தமிழகத்தினுடைய 5 துறையினுடைய பணியாளர்களும் சேர்க்கலாம் அப்படிங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்களுடைய அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, சிறைத்துறை பணியாளர்கள் மற்றும் காவலர்கள், டிராபிக் போலீஸ் இவர்கள் எல்லாம் தபால் வாக்குகளை செலுத்தலாம். அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் எங்கு அவருடைய பெயர் இருக்கிறதோ அங்கு ரிட்டர்னிங் ஆபீசரிடம் அதற்கான விண்ணப்பத்தை பெற்று அதன் மூலியமாக தபால் வாக்குகளை செலுத்துவதற்குண்டான அந்த தகவலை ரிட்டர்னிங் ஆபீசரிடம் தெரியப்படுத்தி அதற்கான நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி தபால் வாக்குகளை செலுத்தலாம். இதற்கான இந்த 5 துறையினுடைய பணியாளர்கள் எல்லாம் தபால் வாக்குகளை செலுத்துவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையம் தற்போது அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தபால் வாக்குகளுடைய செலுத்துவோருடைய அந்த துறைகளுடைய எண்ணிக்கை என்பது 12ஆக உயர்ந்திருக்கிறது. நன்றி பாஸ்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.